அவர்கள் சோம்பேறிகளாக நிற்பார்கள். நாம் எல்லோரும் தொழுகிறோம், ஆனால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா இல்லையான்னு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோ. ரமலான் அதுவும் முக்கியமாக அந்த தொழுகைகளுக்கு நிறைய நன்மை வரக்கூடிய அந்த ரமலான்ல தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படணும். ஒரு நாள் பள்ளியில ஒருவர் வருகிறார், அவர் தொழுகிறார். தொழுது விட்டு ரசூலுல்லாஹ் வந்து அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் உங்க மேல சலாம் உண்டாகும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வலைக்கும் சலாம் சொல்லி போட்டு சொன்னாங்க, இன்னக லம் துஸல்லி ஃபர்ஜி ஃபஸல்லி, நீங்க தொழலமா, நீங்க போய் தொழுவுங்க. திரும்ப வந்தா, யா ரசூலல்லாஹ் நான் தொழுதுட்டேனா, இன்னக லம் துஸல்லி ஃபர்ஜி ஃபஸல்லி, நீங்க தொழல, நீங்க போய் தொழுவுங்க. திரும்ப வருகிறார், யா ரசூலல்லாஹ் இப்ப நான் தொழுதேனா, இன்னக லம் துஸல்லி ஃபர்ஜி ஃபஸல்லி. 3 முறை ஒருவரை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க பிழை. ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு பிழையை சொல்லி கொடுக்கல தெரியுமா? அவர் திருத்துறாரான்னு ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, அவரால் திருத்த முடியல. பிறகு ரசூலுல்லாஹ் திருத்தி கொடுக்கறாங்க. அன்பிக்கினியவர்களே, நான் உங்களிடம் சொல்லுகிறேன், நாம் தொழுகிற தொழுகையில நாம் எல்லாரும் கல்பால் என்ன நினைச்சிட்டோம்டா, we are perfect, we done, நாங்க தொழுந்துட்டோம், நாங்க நோம்பு பிடிச்சிட்டோம், நாங்க ஜன்னாக்கு குவாலிஃபைட் ஆயிட்டோம், எல்லாம் முடிஞ்சு. உங்க புள்ள எக்ஸாமுக்கு எழுதுறது, எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வந்து சொல்லும் எக்ஸாம் ஈஸிமா. அந்த புள்ளையோட மனசு என்ன தெரியுமா, 100க்கு 100. பேப்பர் வந்த பிறகு 100க்கு 50. எனக்கு எப்படிமா இந்த 50 பிழையாச்சு? அப்பதான் அந்த புள்ள துடிக்கும். நான் எதிர்பார்க்கல. அல்லாஹ்வை சந்திக்கிற நேரம் 100 தொழுகைகளை 25 தான் பாஸ்ண்டா, 75 ஃபெயில்ண்டா. எப்படி 100ல 75 பாஸ் 25 ஃபெயில்ண்டா பரவாயில்ல. அதனால எல்லோரும் நாம நினைக்கிறோம் நாம் தொழுதுட்டோம் என்று. இதுல தொழுகையில கபூலாக்கப்பட்டது பாத்திலாக்கப்பட்டதுன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது ஹதீஸில். நீங்க நினைச்சிடாதீங்க தொழுதை எல்லா தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும். குர்ஆன் சுன்னாவோட தொழுதாலும் உங்களுடைய கல்வி, என்னுடைய கல்வி இஹ்லாஸோட இல்லாவிட்டால் அல்லது அது தொழாவிட்டால் அந்த தொழுகை வேஸ்ட். தொழுகையை வீணாக்கக்கூடிய ஒரு கண்டிஷனை குர்ஆன் சொல்லுது. நீங்க அல்லாஹ் அக்பர் என்று சோம்பேறித்தனம் உங்க கல்வில லேசா இருந்தா அது நிஃபாக்குடைய தொழுகைன்னு குர்ஆன் சொல்லுது. முனாஃபிக்கள் தொழுவார்கள் அல்லாஹ் அக்பர் என்று, காமு குசாலா, அவர்கள் சோம்பேறியாக நிற்பார்கள். அந்த தொழுகை அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணுகிறார். கொஞ்சமாவது சோம்பேறித்தனம் வந்தா, ரப்புக்கு முன்னாடி நிக்கிறோம் என்ற உணர்வு வராவிட்டால், ரப்புக்கு ஷுக்கூர் செய்கிறோம் என்ற உணர்வு வராவிட்டால், முனாகஷா முனாஜா, நாங்க அல்லாஹ்வோட பேசக்கூடியது இது, அல்லாஹ் எங்களோட பதில் தரக்கூடியது. சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றா, ஹம்தினி அப்தி, என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் பதில் தருகிறான். நானும் அல்லாஹ்வும் பேசுறோம் என்ற உணர்வோட தொழுதால் அது தொழுகை. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், மத்த எல்லாம் அஸ்கர் சின்னதா போயிரும். அல்லாஹு அக்பர், கேக் அடுப்புல இப்ப கேக் பெருசா போச்சு, அல்லாஹ் பெரியவன் என்றதை நாங்க வெறும் அரபுல சொல்லிருக்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். ஓஹோ, இன்றைக்கு பெட்டிஸ் 20 செஞ்சா போதும். பெட்டிஸ் 20 என்பது பெருசாகி அல்லாஹு அக்பர் என்பது, அல்லாஹு அக்பர் என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். அது சின்னது, அது சின்னது, அது சின்னது, இது சின்னது, இது சின்னது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். மலக்குமார்களை பார்த்து நாம் சலாம் சொல்லி முடிக்கிறோம். முடித்த பிறகு சொல்லுகிறோம், முடிஞ்சு இப்ப கொண்டு வாங்க, இப்ப கொண்டு வாங்க, இப்ப அதை செய்வோம். அல்லாஹ் பெரியவன் என்றா அசான்ல என்ன, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். எல்லா வேலையும் விடுங்கப்பா, அல்லாஹ் பெரியவனாம். அங்க போங்க. அல்லாஹ் பெரியவனுக்கு நீங்க என்ன கௌரவம் கொடுக்கறீங்க? உங்க கல்வில அல்லாஹ் பெரியவன் என்ன மரியாதை கொடுக்கறீங்க? அல்லாஹ் பெரியவன் என்பதை நீங்க எப்படி வாழ வைக்கிறீங்க? அதற்கேற்ப அல்லாஹ் நம்மளோட நடந்து கொள்வான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்லுகிறேன், ரமலான் என்பது அந்த நோம்பு பிடிக்கிற நேரம். சில வேளை பலகீனப்பட்டு போகிற நாம் நம்மிடம் சோம்பேறித்தனம் குடிக்கொண்டால் சில வேளை வளமையாக இன்றைக்கு தொழுகிற குஷு அன்றைக்கு இல்லாமல் போயிடக்கூடாது. நாம் இரவுலே அதிக உணவுகளை எடுத்து அந்த நடு நிசையிலே நாம் தொழுகிற நேரத்திலே நம்மிடம் அல்லாஹ்வோடு நாம் பேசுகிற நேரம் கண் கலங்காமல், கல்புகள் கரையாமல், நம்முடைய கூடிய சாப்பாடால் கொட்டாவிக்கு மேல் கொட்டாவி போற நிலைமைக்கு நாம் நம்மளை தள்ளக்கூடாது. பெருமானார் அவ்வளவு நன்மைகள் செய்தவர், அல்லாஹ்வுடைய தூதர் பாவ மன்னிப்பு கிடைத்தவர். அவர் இருக கட்டி, புடவை இருக கட்டி தன் தொழுகையில்
ஈடுபடுவார், நிறைய தர்மங்கள் கொடுப்பார், தன் குடும்பத்தை எழுப்பாட்டுவார். தூங்குற நாள் அல்ல, விழிக்கிற நாள் என்று சொல்லுவார் என்றால், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாதத்துக்கு நம்முடைய கல்வை இப்பொழுது ப்ரிப்பேர் பண்ணி அந்த மாதத்தை நாம் விரைவில் இன்ஷா அல்லாஹ் அடைவதற்கு பாக்கியத்தை தந்தால், அன்பு சகோதரர்களே, பேசுற நான் கேட்கிற நீங்கள் எல்லோரும் அடைவோமா